அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஊடகங்கள் கேட்ட அந்த ப்ரெஸ் மீட்டில் பதில் கொடுக்குறாரு. திரும்ப திரும்ப இந்த ஊடகங்களும் ஒரே மாதிரியான கேள்வி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அவரும் திரும்ப திரும்ப அதே மாதிரியான பதிலை பெரியாரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த வகையில் அந்த சுருக்கமாக அவர் பேசியதை நான் சொல்கிறேன் பாருங்க. 2026 மிகப்பெரிய மாறுதலை கொண்டு வர போகிறாராம். ஒன்று. சரி, அடுத்தது சொந்த பெரியார் இருக்கும்போது அந்த பெரியாரை பற்றி பேசாதீங்க அப்படின்னு புறந்தள்ளுறாரு தந்தை பெரியாரை. அடுத்தது வரிகொடை இயக்கம் இருந்தது இல்லையா, திமுக அரசை பார்த்து நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வரி செலுத்தாமல் இருந்து பாருங்க, அப்புறம் நீங்கள் அது எப்படி நடக்குன்னு பாருங்க, நானும் அப்படி தான் செய்வேன் இப்படிங்கிறத இந்த ஃபெடரல் ஸ்டேட்டுங்கிற இந்த கான்செப்டை உடைக்கிறாரு. அடுத்தது காந்தியை கொண்டாடுங்க, பெரியாரை கொண்டாடாதீங்க. எப்படிப்பட்ட பேச்செல்லாம் பாருங்க. நம்ம இளைஞர்கள் சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நான் திரும்பி போடுறேன். அப்புறம் ஆங்கில கல்வியை பற்றி பேசுகிறாரு. உன் பையன் எங்கே தம்பி படிக்கிறான் அப்படின்ற கேள்வியை எத்தனையோ கேள்வி கேட்டுட்டாங்க ஊடகங்களும் பொதுமக்களும். இது வரைக்கும் பதில் வந்திருக்கா? நீங்கள் யோசிச்சு பாருங்க தம்பிகளை. அவர் பையன் எந்த ஸ்கூலில் படிக்கிறாரு? நம்ம ஊராட்சி மன்ற நடுநிலை பள்ளியிலையோ சாதாரண பள்ளியிலையோ படிக்கிறாரு? இல்லை. அதை தமிழ்மார்கள் உணர வேண்டும். அந்த ஒரு கேள்வியும் அவர் எழுப்புறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி பற்றி தத்துவத்தையே அவர் உடைச்சிடுறாப்புல தானே பேசிகிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபெடரல் ஸ்டேட்னா என்ன? மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு இடையிலான உறவு முறை தான் அந்த கூட்டாட்சி அமைப்பு. அதையே உடைக்கிறார். திருப்பி திருப்பி அதையே சொல்கிறாரு. இவர் சண்டைக்கு தனியாக தான் போவாராம், கூட்டுலாம் சேர்த்துக்க மாட்டாராம். அது ஒன்றா நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா ஒரு பலம், ரொம்ப அதிக பலம் உள்ளவர். திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஓட்டுலாம் பாஜக ஓட்டுலாம் எனக்கு விழுந்திருந்தா நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன்னா, சரி உங்கள் கூட்டுக்கே வரோம். இப்போ அந்த பாஜக ஓட்டு திமுகவுக்கு வந்துருச்சா, இல்லை அதிமுக ஓட்டு திமுக வந்துருச்சா? நேத்தியே நான் சொன்னேன், பகைவர்களாக இருக்கிறப்ப, ரெண்டு கட்சிகள் பகைவராக இருக்கப்ப, எதிர்கட்சியாக இருக்கப்ப, எதிரிக்கு 2 கண்ணு போகணும், தனக்கு 1 கண்ணு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனப்பான்மையில் தான் கட்சிகள் செயல்படும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் தம்பிமார்கள் சிந்திக்க வேண்டும். இவர் சொல்லி இந்த 5-6 பாயிண்ட்டை நீங்கள் திருப்பி நீங்கள் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, சீமான் எப்படிப்பட்ட தமிழ் துரோக செயலை செய்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். சிந்தித்து பாருங்கள் தம்பிகளே. நன்றி, வணக்கம்.